நீண்ட ஆயுள் தர வேண்டும், அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். எதற்காக? ஹசுன அமலு. என்னோட வாழ்க்கையில் இப்ப 50 வருஷம் போயிட்டு, 40 வருடம் போய்விட்டது, 30 வருடம் போய்விட்டது. என்ன செய்திருக்கிறோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆண்டுடைய கடைசி ஹுதுபா தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி வாரம். இது இஸ்லாமிய மாதத்துடைய கடைசி வாரமாக இருக்கிறது. இந்த ஆண்டு எங்களை விட்டும் சென்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முஹர்ரம் புது வருடம் தொடங்க இருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களுடைய வாழ்வில், ஆயுளில் ஒரு ஆண்டு முடிந்து விட்டது. இந்த வாரத்தோடு, இந்த கிழமையோடு எங்களுடைய ஆயுளில் ஒரு ஆண்டு முடிந்து விட்டது. இந்த முடிந்த ஆண்டை எவ்வாறு கழித்தோம் என்று முஹாசபா செய்ய வேண்டும், சுய விசாரணை செய்ய வேண்டும். எங்களை உலகமோ உலகத்துடையவர்களோ எங்களை பராக்காக்கிவிடக்கூடாது. வரக்கூடிய ஆண்டு எந்தளவு சிறப்பான ஆண்டாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, தரப்படக்கூடிய ஆயுள் மிக குறுகியது. மிக கொஞ்ச கால வாழ்க்கையில் சிந்தனைகளை சுருக்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகள் அனைத்தையும் இல்லாமலாக்கி அல்லாஹுவை எப்படி நெருங்குவது, அல்லாஹுடைய பொருத்தத்தை எப்படி அடைவது, உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எப்படி அடைவது என்ற சிந்தனை தான் ஒரு புத்திசாலியுடைய சிந்தனை சகோதரர்களே. ஆகவே தரப்பட்ட எங்களுடைய இந்த வாழ்க்கை மிக பெருமதியானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலம் மிக பெருமதியானது, காலத்துடைய ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது. அல்லாஹ் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வத்துஹா, முற்பகல் மீது சத்தியமாக. அல்லாஹ் சத்தியம் செய்து காலங்களில் சத்தியம் செய்திருக்கின்றார். ஏனென்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு வினாடியும் சகோதரர்களே பெருமதியானது. யாருக்கு? பெருமதியாக கழிக்கக்கூடியவர்களுக்கு. பெருமதியாக கழிக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதனையாளர்களை குர்ஆனில் சொல்லியிருக்கின்றார். சாதித்தவர்கள் மற்றவர்களை பார்த்தவர்கள் அல்ல. உலகத்தில் சாதித்தவர்கள் யார் தெரியுமா? சாதனையாளர்கள் மற்றவனுக்கு பின்னால் திரிந்தவர்கள் அல்ல,
அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான். சகோதரர்களே, ஒரு நாள் வரும், அந்த நாளில் யோசிப்போம், எனது ஆயுள் முடிந்து விட்டதே. உதாரணமாக 100 ஆண்டுகள் வையுங்கள், 90 ஆண்டுகள், 80 ஆண்டுகள். ஆயுள் முடிந்ததற்கு பிறகு சிந்தித்து பிரயோஜனம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புத்திசாலி யார் தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. யாருடைய ஆயுள் நீளமாகி அமல் அழகானது. நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டார், அதோடு அழகான அமல். நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டார், சொத்துக்களை வாங்கினார், செல்வங்களை சேர்த்தார் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. நீண்ட ஆயுள் தர வேண்டும், அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். எதற்காக? ஹஸுன அமலு, அழகான அமல் செய்யும். இந்த ஆண்டு முடிய போகிறது சகோதரர்களே, அடுத்த ஆண்டு வரப்போகிறது. என்னுடைய இப்பொழுது 45வது வயது என்று வையுங்கள். எனக்கு இப்பொழுது 50 வயது, எனக்கு தற்பொழுது 60 வயது, 34 வயது. இன்னும் எத்தனை நாட்கள் மீதமாக இருக்கிறது வாழ்க்கையில் என்று தெரியாது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000 ஆண்டுகள் வாழும் பாக்கியத்தை கொடுத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதனையாளரா இல்லையா? உலகத்தில் சாதித்ததால் தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 940 அல்லது 60 வயதில் மலக்குல் மௌத் வந்துட்டாங்க உயிர் எடுக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போராடினாங்க, இல்ல எனக்கு இன்னும் இருக்குது, வயசு இருக்குது, நீங்க என்ன உயிர் எடுக்க முடியாது, உயிர் எடுக்க முடியாது. அல்லாஹ் 1000 வருடம் வாழ வைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகளுக்குள் சாதிச்சிட்டாங்களா இல்லையா? சாதிச்சிட்டாங்க. இரண்டாவது சகோதரர்களே, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 365 ஆண்டுகள் கொடுத்திருந்தார் ஆயுள். வரஃபஅனாஹு மகானன் அலியா. அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், நாங்க அவர் அந்தஸ்தை உயர்த்தினோம். 365 ஆண்டுகளுக்குள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சாதிச்சிட்டார். அல்லாஹ்வை நெருங்கிட்டாங்க, சொர்க்கவாதி ஆகிட்டார். மூன்றாவது நபிதான் சகோதரர்களே நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம பத்தி அல்லாஹ் தனி ஒரு சூரா நூஹ் என்று குர்ஆன்ல இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்த அனைத்து நபிமார்களிலும் நீண்ட கால உலகத்தில் வாழ்ந்தோம். 1050 ஆண்டுகள். எத்தனை வருடங்கள்? 1050 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார். இந்த 1050 ஆண்டுகளில் 950 ஆண்டுகளை சமூகத்துக்கு கொடுத்தார். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சாதனையாளராக அல்லாஹ் ஆக்கினார். அடுத்த நபிதான் சகோதரர்களே ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுள் 464 ஆண்டுகள். 464 ஆண்டுகள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்காக பாடுபட்டு உலகத்தில் ஒரு சாதனை நிலைநாட்டினார்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய ஆயுளையும் பார்க்கும் பொழுது நாங்க யோசிக்கணும், நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் இதுவரைக்கும். கடந்த காலம் கடந்தது சகோதரர்களே, இனி அது மீண்டு வராது. இனி எதிர்காலத்தை பற்றி தான் யோசிக்க வேண்டும். நான் குர்ஆனுக்கு என்ன செய்திருக்கிறேன், என்ற தொழுகை, என்ற நோன்பு, என்ற ஜகாத், என்ற ஹஜ், என்ற இஸ்லாமிய காரியங்கள். அடுத்த நபிதான் ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 250 ஆண்டுகள் ஆயுள் கொடுத்திருந்தார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் 280 ஆண்டுகள் உலகத்தில் சாதனை செய்து வெற்றி அடைஞ்சிட்டான். இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல புகழ்ந்து பேசியிருக்க மாட்டான். இதே நேரம் ஃபிரௌன் நீண்ட காலம் வாழ்ந்தவன், அவன் அல்லாஹ் புகழ இல்லையே. ஃபிரௌன் நீண்ட ஆயுள், ஃபிரௌனிடம் நீண்ட சொத்துகள், அதிகமான சொத்துகள். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் ஃபிரௌனை புகழ இல்லை. ஏன்? கொடுக்கப்பட்ட ஆயுளை வைத்து அவர்கள் வாழ்க்கையில் சாதிக்கவில்லை. அடுத்த நபிதான் சகோதரர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுள் 175 ஆண்டுகள். 175 ஆண்டுகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி,
உலகத்தில் பெரும் ஒரு சாதனை நிலைநாட்டிட்டு வஃபாத் ஆயிட்டார். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலே வாழ்ந்த அவருடைய சாச்சாவுடைய மகன்தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அதே ஆயுளை கொடுத்திருந்தார், 175 ஆண்டுகள். லூத் அலைஹிஸ்ஸலாம் 175 ஆண்டுகள் செய்த சாதனை சத்தூம் நகரத்திலே ஜோர்தானிலே சாதித்தார்கள். அல்லாஹ் ஹசரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அடுத்த நபிதான் சகோதரர்களே ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 137 ஆண்டுகள் கொடுத்திருந்தார் ஆயுள். ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 137 ஆண்டுகளில் எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும். சோதனை இல்லாம வாழ்க்கை இல்லை, பிரச்சனை இல்லாம. ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி டிவோர்ஸ், தலாக்காக்கப்பட்டது. நீ நினைக்க கூடாது 1000 வருஷம் 200 வருடம் 300 வருடம் வாழ்ந்த நபிமார்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, விரோதிகளுடைய பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் அவர்கள் சாதித்தார்கள். ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 137 ஆண்டுகள். அடுத்தது சகோதரர்களே ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தது 147 ஆண்டுகள். 147 ஆண்டுகளில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் சாதனை நிலைநாட்டினார்கள். இவ்வளவு நபிமார்களை பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த குதுபாவில் அடுத்த நபிமார்களுடைய ஆயுளை பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். தங்களுடைய வாழ்நாளை பெருமதியாக்கினார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில இப்ப 50 வருஷம் போயிட்டு, 40 வருடம் போய்விட்டது, 30 வருடம் போய்விட்டது. என்ன செய்திருக்கிறோம்? என்ன செய்திருக்கிறோம்? தன்னுடைய அமல், தன்னுடைய சமூகம், குடும்பம். நானும் ஒரு சாதனையாளரா வருவேனா அல்லது தோற்றவனாகுவேனா? சகோதரர்களே, இதை சிந்திக்கக்கூடிய கட்டம் தான் இந்த வருடம் முடியக்கூடிய இந்த கட்டம். கணக்குகளை பார்க்கிறோம். பேங்க்ல எவ்வளவு அக்கவுண்ட், கனடாக்கு வந்து 5 வருடம் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன், 10 வருடம் சம்பாதிச்சது என்ன பாருங்க. காசை விட பெருமைதான் எங்களுடைய ஆயுள், எங்களுடைய வயது. அதிலும் ஆரோக்கியம் ஆக முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 நிஅமத்துகள் இருக்கிறது, மக்கள் மறந்து வாழ்கிறார்கள். முதலாவது அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் தான் அமல்கள் செய்யலாம். இந்த ஆண்டு எனக்கு ஒரு தொழுகை மிஸ் ஆகி இருந்திருக்க கூடாது. அவ்வாறு மிஸ் ஆகி இருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய். இந்த ஆண்டு முடியக்கூடிய ஆண்டு நான் 30 நோன்பும் பிடிச்சிருக்கோம் சென்ற ரமதான்ல. ஏதாவது நோன்புகள் விடுபட்டிருந்தா கலா செய்யுங்க, தௌபா செய்யுங்க. வசதி இருந்தது, ஹஜ் செய்ய கிடைக்கல எனக்கு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு நான் ஹஜ் செய்வேன் உள்ளத்தை நீயத்து வை. என்னென்ன அமல்கள் விடுபட்டதோ சகோதரர்களே, அவைகளுக்கு தௌபா செய்து ஒரு ஆண்டில் எப்படியாவது 2 குர்ஆன் ஓதும். ஒரு வருடத்துக்குள்ள எப்படியாவது 2 குர்ஆன் முடிக்கும். எனக்கு குர்ஆன் ஓத கிடைக்கலையா, உள்ளத்தை ஹிம்மத் வைங்க, நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு 2 குர்ஆன் ஓதுவேன். இதுதான் சாதனைகள், இவைகள் தான் சாதனைகள் சகோதரர்களே. ஆகவே காலம் பெருமதியானது, ஆயுள் பெருமதியானது, வயசு பெருமதியானது. மௌத்தானதுக்கு பிறகு எங்களை மையத்தாக்கிட்டுருவாங்க. குடும்பங்கள் சொத்துக்களை பிரிச்செடுத்துருவாங்க, பிள்ளைகள் காசுகளை பிரிச்செடுத்துருவாங்க, மனைவி வேறு திருமணம் செய்து கொள்வாள், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும். நாங்க அமல்கள் செய்யல, கபர்ல போய் நாங்க கவலைப்பட இருக்கிறோம். ஆகவே சகோதரர்களே, எதிர்காலத்தை பிரயோஜனப்படுத்தி திட்டமிட்டு சாலிஹான அமல்கள் ஈமானோடு வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக, கடந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தியவர்களாக ஆக்குவாயாக, மீதமாக இருக்கும் வாழ்க்கை ஆயுளை பிரயோஜனப்படுத்தி அமல் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.